அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஅஃதலுஸ் ஸலாத்தி வஅத்தம்முத் தஸ்லீம் அலா நபியினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். முத்தமிமத்துல் அஜுர்ருமியா என்ற கிதாபினுடைய பாடத்தொடரில் ஏற்கனவே நாங்கள் அல் மர்ஃபுஆத்து மினல் அஸ்மா அல் மன்சூபாத்து மினல் அஸ்மா, ரஃபு செய்யப்படக்கூடிய இஸ்ம்கள், நஸ்பு செய்யப்படக்கூடிய இஸ்ம்கள் ஆகிய 2 பாடங்களை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக பாபுல் மஹ்ஃபூலாத்தி மினல் அஸ்மா, ஜெர் செய்யப்படக்கூடிய இஸ்ம்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஜெர் செய்யப்படக்கூடியவைகளை பொறுத்தவரையில் 3 வகையானவைகள் இருக்கின்றன. ஒன்று அல் மஜ்ரூர் பில் ஹர்ஃபி, ஹர்ஃபுகளை கொண்டு ஜெர் செய்யப்படக்கூடியவைகள். உதாரணமாக தஹப்து மினல் பைத்தி இலல் மஸ்ஜிதி, இந்த வசனத்தில் மினல் பைத்தி இலல் மஸ்ஜிதி இந்த 2 மஜ்ரூர்களுமே மின் இலா ஆகிய ஹர்ஃபுகளை கொண்டு ஜெர் செய்யப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது அல் மஜ்ரூர் பில் இலாஃபத்தி, இலாஃபத் செய்யப்படுவதன் மூலம் ஜெர் செய்யப்படக்கூடியது. உதாரணமாக முஹம்மதுன் ரசூலுல்லாஹி, ரசூலுல்லாஹி என்ற அந்த வசனத்திலே அல்லாஹி என்ற அந்த சொல்லுக்கு ஜெர் செய்யப்பட்டிருக்கின்றது. இது ரசூலு என்ற அந்த ஹபராக வரக்கூடிய அந்த சொல்லை அல்லாஹ் என்ற சொல்லுடன் இலாஃபத் செய்யப்பட்டதனால் ஜெர் செய்யப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது அல் மஜ்ரூர் பித்தபஇய்யதி, பின்பற்றுதல் என்ற அடிப்படையிலே ஜெர் செய்யப்படக்கூடியது. 5 வகையான தாபியகளை இது குறிக்கின்றது. உதாரணமாக மரர்து பிரஜுலின் சாலிஹின், மரர்து பிரஜுலின் சாலிஹின், இந்த வசனத்தில் ரஜுலின் என்ற அந்த சொல்லுக்கு ஜெருடைய ஹர்ஃபின் மூலமாக ஜெர் செய்யப்பட்டிருக்கின்றது. சாலிஹின் என்ற சொல் ரஜுலின் என்ற அந்த மஜ்ரூரான சொல்லை பின்பற்றுவதை தொடர்ந்து இதற்கும் ஜெர் வந்திருக்கின்றது. இந்த 3 வகைகளையும் தவிர அல் மஜ்ரூர் பில் முஜாவரதி, முஜாவராவை கொண்டு ஜெர் செய்யப்படக்கூடியது என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அதாவது எந்த ஆமில்களின் மூலமாக ஜெர் செய்யப்படாமல் ஒரு ஜெர் செய்யப்பட்ட ஒரு இஸ்முக்கு அடுத்ததாக அது வந்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே அதுக்கு ஜெர் வந்திருக்கும். உதாரணமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான், வம்ஸஹு பிருஊசிக்கும் வஅர்ஜுலக்கும் இலல் கஅபைனி, வுது சம்பந்தமாக வரக்கூடிய அந்த ஆயத்திலே வம்ஸஹு பிருஊசிக்கும், உங்களுடைய தலைகளை நீங்கள் மஸஹ் செய்யுங்கள், வஅர்ஜுலக்கும் இலல் கஅபைனி, கரண்டை கால் உட்பட உங்களுடைய கால்களையும் கழுவிக்கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய இந்த வசனத்தில் பிருஊசிக்கும் என்ற ஜெர் செய்யப்பட்ட இஸ்முக்கு அடுத்ததாக வஅர்ஜுலக்கும் என்ற சொல் வருவதனால் வஅர்ஜுலிக்கும் என்று ஓதப்படக்கூடிய ஒரு கிராத் இருக்கின்றது. எனவே பிருஊசிக்கும் வஅர்ஜுலக்கும் என்று அடிப்படையாக வரவேண்டியது பிருஊசிக்கும் வஅர்ஜுலிக்கும் என்று இன்னொரு கிராத்திலே ஓதப்படுகின்றது. அதே போன்று ஹாதா ஜுஹ்ரு தப்பின் ஹரிபின், அடிப்படையில் இந்த வசனம் ஹாதா ஜுஹ்ரு தப்பின் ஹரிபுன் என்று வர வேண்டும். ஹரிபுன் என்ற அந்த சொல் ஜுஹருக்குத்தான் சிஃபத்தாக வந்திருக்கின்றது. ஆனால் லப்பின் என்ற ஜெர் செய்யப்பட்ட இஸ்முக்கு அடுத்ததாக வந்திருப்பதனால் ஹரிபின் என்று சொல்லப்படுவதுண்டு. இது ஆமில்களையும் தாண்டி ஒரு ஜெர் செய்யப்பட்ட இஸ்முக்கு அடுத்ததாக வந்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே ஜெர் செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு அல் மஜ்ரூரு பில் முஜாவரதி என்று சொல்லப்படும். அதே போன்று இன்னொரு வகை அல் மஜ்ரூர் பித்தவஹும், தவறுதலாக ஜெர் செய்யப்படுதல் என்ற ஒரு பகுதியும் இருக்கின்றது. ஆனால் முக்கியமாக அல் மஜ்ரூர் பில் ஹர்ஃபி, அல் மஜ்ரூர் பில் இதாஃபதி, அல் மஜ்ரூர் பித்தபஇய்யதி, இந்த 3 வகையும் தான் எங்களுக்கு அல் மஹ்ஃபூலாத்து மினல் அஸ்மா, ஜெர் செய்யப்படக்கூடிய இஸ்ம்களிலே மிகவும் பிரதானமானதாகும். அடுத்ததாக ஜெருடைய ஹர்ஃபுகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மா யஜுர்ரு லாஹிர வல் முல்மர, லாஹிரான இஸ்முக்கும் ஜெர் செய்யும், அதே போன்று லமீர்களுக்கும் ஜெர் செய்யும். இவ்வாறான ஜெருடைய ஹர்ஃபுகள் 7 இருக்கின்றன. மின், இலா, அன், அலா, ஃபி, அல் பாஉ, அல்லாமு, இந்த 7 ஹர்ஃபுகளுமே லாஹிருக்கும் ஜெர் செய்யும், முல்மருக்கும் ஜெர் செய்யும். உதாரணமாக மின்னை பொறுத்தவரையிலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகிறான், மின்க வமின் நூஹின், மின்க என்பதிலே மின் ஒரு லமீருக்கு ஜெர் செய்திருக்கின்றது. மின் நூஹின் என்பது ஒரு லாஹிரான ஒரு இஸ்முக்கு ஜெர் செய்திருக்கின்றது. அதே போன்று இலாவை பொறுத்தவரையிலே இலல்லாஹி மர்ஜிஉக்கும்,
இலைஹி மர்ஜிஉக்கும் என்று அல் குர்ஆன் வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அன்னை பொறுத்தவரையில் லதர்கபுன்ன தபகன் அன் தபகின், அன் தபகின் ஒரு லாஹிரான் ஒரு இஸ்முக்கு ஜரு செய்திருக்கின்றது. ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அன்ஹும் அன்ஹு என்று லமீருக்கு ஜரு செய்திருக்கின்றது. அதே போன்று அலாவை பொறுத்தவரையிலே வ அலைஹா வ அலல் ஃபுல்கி துஹ்மலூன் என்ற அந்த வசனம் ஃபி ஒஃபில் அர்தி ஆயாத்துன், ஒஃபில் அர்தி என்று ஒரு லாஹிரான ஒரு இஸ்முக்கு ஜரு செய்திருக்கின்றது. அதே போன்று வஃபீஹா மா தஸ்தஹீஹில் அன்ஃபுசு, வஃபீஹா என்று ஒரு லமீருக்கு முன்னால் ஜருடைய ஹர்ஃப் வந்திருக்கின்றது. அதே போன்று பா ஆமனு பில்லாஹி, ஆமனு பிஹி என்ற வசனங்களை போன்று லாமுக்கு உதாரணமாக லில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி, அதே போன்று லஹு மாஃபிஸ் சமாவாத்தி என்ற இந்த வசனங்களை உதாரணமாக கொள்ள முடியும். இந்த 7 ஹர்ஃபுகளும் மின், இலா, அன், அலா, ஃபி, அல்பாஉ, அல்லாமு இந்த 7 வகையான ஹர்ஃபுகளும் லாஹிருக்கும் ஜரு செய்யும், லமீருக்கும் ஜரு செய்யும். அடுத்த இரண்டாவது லாஹிருக்கு மாத்திரம் ஜரு செய்யக்கூடியது. இந்த லாஹிரான இஸ்முக்கு மாத்திரம் ஜரு செய்யக்கூடியவைகளை 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மாலா யஹ்தஸ்ஸு பிலாஹிரின் பிஐனிஹி, எல்லா லாஹிரான இஸ்முக்கும் ஜரு செய்யக்கூடியது. இந்த இஸ்முக்கு தான் ஜரு செய்யும் என்று இல்லாமல் லாஹிரான இஸ்ம்கள் அனைத்துக்குமே ஜரு செய்யும், ஆனால் லமீர்களுக்கு அவைகள் அமல் செய்ய மாட்டாது. முதலாவது அல் காஃபு. காஃபை பொறுத்தவரையிலே அது ஒரு லாஹிரான இஸ்முக்கு மாத்திரம்தான் அமல் செய்யும், லமீருக்கு அமல் செய்ய மாட்டாது. கவிதைகளில் வரக்கூடிய லரூரத்துக்காக அந்த வசனை கடைபிடிப்பதற்காக வேண்டி சில வேளை காஃப் லமீருக்கு முன்னால் நுழையலாம். இரண்டாவது ஹத்தா. ஹத்தாவும் எப்போதுமே லமீருக்கு ஜரு செய்யாது, லாஹிரான இஸ்முக்கு மாத்திரம்தான் ஜரு செய்யும். அதுலேயும் குறிப்பாக ஹத்தாவுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சொல் ஹத்தாவுக்கு முன்னால் சொல்லப்படக்கூடிய சொல்லில் உள்ளடங்காததாக இருந்தால் கட்டாயம் ஜரு செய்ய வேண்டும். உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ரி. இந்த வசனத்தில் ஃபஜ்ருடைய உதயம் வரைக்கும் என்று இருக்கின்றது. இந்த ஃபஜ்ருடைய உதயம் என்பது ஹத்தாவுக்கு முன்னால் சொல்லப்படக்கூடிய எந்த ஒன்றிலும் உள்ளடங்காதது. எனவே இதற்கு கட்டாயம் ஜரு செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஹத்தாவுக்கு பின்னால உள்ளது ஹத்தாவுக்கு முன்னால் உள்ளதில் ஒரு பகுதியாக இருக்குமாக இருந்தால் அதற்கு ஜரு செய்வது ஜாயிஸ். வேறு இஅராபுகளும் நாம் ஏற்கனவே தக்வீமுல் லிசான் என்ற கிதாபிலே படித்திருக்கின்றோம். உதாரணமாக அக்கல்து ஸமகத்த ஹத்தா ரஸிஹா. இந்த வசனத்தில் ஹத்தாவுக்கு பின்னால் உள்ள அந்த சொல் ஹத்தாவுக்கு முன்னால் உள்ள அந்த சமக்கத் என்ற அந்த சொல்லினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது. எனவே ஹத்தா ரஸிஹா என்று ஜரு செய்வது ஜாயிஸ். அதல்லாமல் வேறு இஅராபுகளுடைய முறைகளை நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். மூன்றாவது அல் வாவு. இந்த வாவை பொறுத்தவரையில இது கசமுக்கு பிரயோகிக்கப்படக்கூடிய இந்த சொல் வாவ் லமீர்களிலே நுழைய மாட்டாது, லாஹிரான இஸ்ம்களில் தான் இது நுழையும். அடுத்ததாக லாஹிரான இஸ்முக்கு மாத்திரம் ஜரு செய்யக்கூடிய ஹர்ஃபுகளில் இரண்டாவது தாவுல் கசம். கசமுக்கு பிரயோகிக்கக்கூடிய தா. இந்த தாவை பொறுத்தவரையிலே தல்லாஹி தரப்பில் காபத்தி தரப்பி என்ற இந்த 3 சொற்களுக்கு மாத்திரம்தான் அதிகமாக பிரயோகிக்கப்படுகின்றது. தல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, தரப்பில் காபத்தி காபாவுடைய இரட்சகன் மீது சத்தியமாக, தரப்பி என்னுடைய இரட்சகன் மீது சத்தியமாக என்று பிரயோகிக்கப்படுகின்றது. இது அல்லாமல் கசமுக்காக தாவை பிரயோகிப்பது மிகவும் அரிதாக இருக்கின்றது. கசமை பொறுத்தவரையிலே அடிப்படையான ஹர்ஃபு பா. பாதான் அல் அஸ்லு ஃபில் கசமி அல் பாவு. கசமிலே அடிப்படையான ஹர்ஃபு பாதான். பாவுக்கு பகரமாகத்தான் வாவு கொண்டு வரப்படும். அந்த வாவுக்கும் பகரமாகத்தான் தா கொண்டு வரப்படுகின்றது. இந்த ஹர்ஃபுகளை பொறுத்தவரையிலே பாவை நாங்கள் கசமுக்கு பிரயோகித்தால் அந்த பாவை மாத்திரம் தனியாக கொண்டு வரவும் முடியும், கசமுடைய ஃபியாலையும் கொண்டு வர முடியும். பில்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக என்று சொல்லவும் முடியும்.
உக்ஸிமு பில்லாஹி அல்லாஹ்வின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் என்று அந்த ஃபியாலையும் கொண்டு வர முடியும். ஆனால் வாவ் மற்றும் தாவை பொறுத்தவரையிலே அந்த ஃபியாலை கொண்டு வரப்படுவதில்லை. அதே போன்று தாவையும் வாவையும் கசமாக கொண்டு வந்தால் அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த ஜும்லா, அந்த ஜவாபுல் கசம் ஹபரியத்தான ஜும்லாவாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் பாவை பொறுத்தவரையிலே அதனுடைய ஜவாபுல் கசம் ஹபரியத்தான ஜும்லாவாகவும் இருக்கலாம் அல்லது இன்ஷாஇயத்தான ஜும்லாவாகவும் இருக்கலாம். உதாரணமாக, அல்லாஹின் மீது ஆணையாக நீ இதனை செய்தாயா என்று ஒரு மனிதனிடம் நாங்கள் கேட்போமாக இருந்தால் வல்லாஹி ஃபால்த சொல்லப்படுவது இல்லை. அதே போன்று தல்லாஹி ஃபால்த என்றும் கேட்கப்பட மாட்டாது. ஆனால் பில்லாஹி ஃபால்த என்றுதான் கேட்கப்படும். அடுத்து லாஹிற்கு மாத்திரம் ஜெரு செய்யக்கூடிய மூன்றாவது பகுதி முத் முன்து என்ற 2 ஹர்ஃபுகளும். இந்த 2 ஹர்ஃபுகளுமே இஸ்மு ஜமான் காலத்தை குறிக்கக்கூடிய சொற்களுக்கு மாத்திரம்தான் ஜெரு செய்யும். இந்த ஹர்ஃபுகளுக்கு வரக்கூடிய கருத்துக்களை பற்றி சில விடயங்களை நாம் அறிந்து கொள்வோம். இந்த ஹர்ஃபுகளுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சொல் மாதியாக இருந்தால், அதாவது நம்மை கடந்து சென்று விட்ட ஒரு காலமாக இருந்தால் அந்த சொல்லுக்கு மின்னுடைய கருத்து வரும். உதாரணமாக, மார ஐத்துஹு முன்து யௌமில் ஜுமாத்தி, ஜும்மாவுடைய நாள் என்பது எங்களை கடந்து சென்று விட்டது, மாதி. ஜும்மாவுடைய நாளில் இருந்து நான் அவனை காணவில்லை, எனவே மின்னுடைய கருத்து வரும். அதே போன்று ஹாதிராக இருந்தால், உதாரணமாக மார ஐத்துஹு முத் யௌமினா, அதாவது இன்றைய நாளில் நான் அவனை காணவில்லை. ஹாதிராக இருந்தால் ஃபி உடைய கருத்து வரும். மூன்றாவது மின் வ இலா, மூன்றாவது எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய சொற்களாக இருந்தால், உதாரணமாக மார ஐத்துஹு முன்து யௌமைனி, 2 நாட்களாக நான் காணவில்லை, அல்லது முன்து சலாசத்தி ஐயாமின், அல்லது 3 நாட்களாக காணவில்லை என்றால் இது மின் வ இலா, 2 நாட்களாக என்றால் 2 அந்த நாள் தொடக்கம் இன்று வரைக்கும் அவனை காணவில்லை என்பது தான் குறிக்கும். அடுத்ததாக அதுக்கு பின்னால் ஒரு ஜும்லா வந்தால், முத் ஜா அனி, என்னிடம் வந்ததிலிருந்து என்று வருகின்ற பொழுது முத் ஜெருடைய ஹர்ஃபாக இல்லாமல் இது ஒரு லர்ஃபான ஒரு இஸ்மாக இருக்கும். அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஜும்லா அதன் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்ட முதாஃப் இலைஹியாக வரும். எனவே முதுமுந்துவுக்கு பின்னால் ஒரு ஜும்லா வருமாக இருந்தால் அது ஜெருடைய ஹர்ஃபாக இல்லாமல் லர்ஃபாகத்தான் நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இறுதியாக அதற்கு பின்னால் வரக்கூடிய சொல்லுக்கு நாங்கள் ரஃபு செய்தால், உதாரணமாக மார ஐத்துஹு முத் யௌமுல் ஜுமாத்தி என்று சொல்லுவமாக இருந்தால் இந்த வசனத்திலேயும் அவ்விரண்டும் இஸ்ம்களாக வரும். ஒன்று முப்ததா யௌமு ஹபர் முலாஃப் அல் ஜுமாத்தி முலாஃப் இலைஹி என்று சொல்லலாம், அல்லது முத் ஹபர் முகத்தம் யௌமு முப்ததா முஅக்கர் என்று சொல்ல முடியும். இவ்வாறு முந்து என்ற அந்த 2 சொற்களும் அந்த வசனத்தை பொறுத்தவரையிலே கருத்து மாறக்கூடியதாகவும் சில இடங்களில் இஸ்மாகவும் சில இடங்களில் ஹர்ஃபாகவும் பிரயோகிக்கப்படுகின்றன. இறுதியாக லாஹிரான இஸ்முக்கு மாத்திரம் ஜெரு செய்யக்கூடியவைகளில் 4வது ருப்ப என்ற சொல். இந்த ருப்ப என்ற சொல்லை பொறுத்தவரையிலே தக்லீலுடைய கருத்து வரும். உதாரணமாக ருப்ப ரஜுலின் லகீதுஹு, நான் எத்தனையோ மனிதர்களை சந்தித்திருக்கின்றேன். பொதுவாக இந்த ருப்ப என்ற சொல் தக்லீலுக்குரியதாக இருந்தாலும் அதிகமாக தக்சீருடைய அதிகம் என்ற கருத்தை குறிப்பதற்காக வேண்டியே பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ருப்ப என்ற சொல்லுடன் ருப்பத்த என்று ஒரு தனீசுடைய தா உறுதிப்படுத்தும் நோக்கில் சேர்க்கப்படுவதுண்டு. இந்த ருப்பையை பொறுத்தவரையிலே நக்கிராவான இஸ்ம்களுக்கு மாத்திரம்தான் ஜெரு செய்யும். மாரிஃபாவான எந்த ஒரு இஸ்முக்குமே ஜெரு செய்ய மாட்டாது. சில நேரம் ஒரு லமீருக்கு ஜெரு செய்யும். ருப்பஹு என்று ஒரு லமீருக்கு ஜெரு செய்யும். அந்த லமீரும் கூட ஏற்கனவே நாம் அறிந்த மாரிஃபாவான அந்த லமீரை போன்று அல்லாமல் அந்த லமீரின் மூலமாக என்ன நாடப்படுகின்றது என்பதை ஒரு தமீஸாக ஒரு சொல்லை கொண்டுதான்
தெளிவுபடுத்தப்படும். ருப்பஹு ரஜுலன், அந்த லமீரின் மூலமாக எது நாடப்படுகின்றது என்பதை கூட ஒரு தமீஸாக ஒரு நக்கிராவான இஸ்மின் மூலமாகத்தான் தெளிவுபடுத்தப்படுகின்றது. எனவே இந்த லமீர் ருப்பவுக்கு பின்னால் வரக்கூடிய லமீர் அதற்கு முன்னால் உள்ள எந்த ஒரு சொல்லின் பக்கமும் மீளாத, எந்த ஒரு சொல்லை பார்த்தும் மீளாத ஒரு சொல்லாகத்தான் இருக்கின்றது. அடுத்ததாக ருப்பவை பற்றி சில விடயங்களை நாம் அறிந்து கொள்வோம். பொதுவாக ஒரு ஜருடைய ஹருஃப் செய்யப்படுமாக இருந்தால் அந்த ஜரு செய்யப்பட்ட இஸ்முக்கு நஸ்பு செய்யப்படும். உதாரணமாக ஸல்லைத்து ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலிலே நான் தொழுதேன் என்ற இந்த வசனத்திலே நாம் ஃபீயை ஹதுஃப் செய்தால் அல் மஸ்ஜித என்று நஸ்பு செய்யப்படும். இதற்கு நாங்கள் மன்சூபுன் பினஸில் ஹாஃபில், ஜரு செய்யக்கூடியதை இல்லாமலாக்குவதை கொண்டு, ஹதுஃப் செய்வதை கொண்டு இதற்கு நஸ்பு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுவோம். அதே போன்று தஹல்துல் பைத்த, தஹல்து ஃபில் பைத்தி என்பதிலே ஃபீயை ஹதுஃப் செய்துவிட்டு அல் பைத்தி என்ற சொல்லுக்கு ஜருடைய ஹருஃபை ஹதுஃப் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக இதற்கு நஸ்பு செய்யப்படும். இது பொதுவான சட்டம். எந்த ஜருடைய ஹருஃபை ஹதுஃப் செய்யப்பட்டாலும் அதுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த இஸ்முக்கு நஸ்பு செய்ய வேண்டும். ஆனால் இதற்கு மாற்றமாக ருப்ப என்ற சொல்லை ஹதுஃப் செய்யப்பட்டு அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த சொல்லுக்கு 4 வகையான இடங்களிலே ஜரு செய்யப்படும். ஒன்று, இந்த ருப்பவை ஹதுஃப் செய்துவிட்டு அதற்கு பகரமாக வாவ் வரும். நாம் ஏற்கனவே கற்ற கிதாபுகளிலே ஒரு பைத்தை பற்றி பார்த்தோம். வபல்தத்தின் லைஸ பிஹா அனீசுன் இல்லல் யாஃபீர வ இல்லல் ஈஸ. இந்த கவிதையிலே வபல்தத்தின் என்பதில் ருப்ப பல்தத்தின் என்பதிலே தான் அந்த வாவ் ருப்பவுடைய கருத்தில் வரக்கூடிய வாவ். எனவே ருப்ப ஹதுஃப் செய்யப்பட்டாலும் அந்த வாவுக்கு பின்னால் அதனுடைய அமல் தரிப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது ஃபாவுக்கு பின்னாலும் இதனுடைய அமல் தரிப்படும். ஒரு கவிதை ஃபமிஸ்லிகி ஹுபுலா கத்தர ஃபமுருதிஇ, ஃபமிஸ்லிகி, இதிலே ருப்ப மிஸ்லிகி என்பது தான் ஃபமிஸ்லிகி என்று வந்திருக்கின்றது. மூன்றாவதாக பல் என்ற சொல்லுக்கு பின்னாலும் அதனுடைய அமல் இருக்கும். பல் மஹ்மஹின் கதஅது பஅத மஹ்மஹின். இந்த வசனத்திலேயும் ருப்ப என்ற சொல்லை ஹதுஃப் செய்துவிட்டு பல் என்ற சொல்லுக்கு பின்னால் அதனுடைய அமல் தரிப்பட்டிருக்கின்றது. நான்காவதாக இந்த ருப்ப என்ற சொல்லை ஹதுஃப் செய்துவிட்டு அதற்கு பகரமாக அல்லது அதனுடைய கருத்தை தாங்கி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹர்ஃபுகளையும் சேர்க்காமலேயே ஜெரு செய்யப்படுவதுண்டு. ரஸ்மி தாரின் வகஃப்து ஃபி தலலிஹி, ரஸ்மி தாரின் அடிப்படையிலே ருப்ப ரஸ்மி தாரின் என்று இருக்கும். ருப்பை ஹதுஃப் செய்யப்பட்டாலும் அதற்கு பகரமாக எந்த ஒரு சொல்லும் கொண்டு வரப்படவில்லை. இறுதியாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கின்றார்கள். அதாவது மின், அன், பா, இந்த 3 சொற்களுக்கு பின்னால் மா சேர்க்கப்படும். மிம்மா, அம்மா, பிமா என்று இந்த ஹர்ஃபுகளுக்கு பின்னால் மா சேர்க்கப்படும். இவ்வாறு மார் சேர்க்கப்பட்டாலும் அதனுடைய அமலிலே எந்த விதமான குறைபாடும் ஏற்பட மாட்டாது. அது அதனுடைய மஜ்ரூருக்கு ஜரு செய்யும். அல்லாஹு தஆலா குர்ஆன் கூறுகிறான், மிம்மா ஹதீஆத்திஹிம், மின் ஹதீஆத்திஹிம் என்பதிலே மா சேர்ந்திருக்கின்றது. ஆனால் அதனுடைய அமலுக்கு எந்த விதமான தடங்களும் ஏற்படவில்லை. அம்மா கலீலின் லைஸ்பிஹுன்ன நாதிமீன், அம்மா கலீலின், அன் கலீலின் என்பதுதான் மா சேர்க்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஃபபிமா நக்திஹிம், ஃபபி நக்திஹிம் என்று வருவதிலே ஃபபிமா நக்திஹிம் என்று மா சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த 3 ஹர்ஃபுகளுக்கு பின்னால் மா சேர்க்கப்பட்டாலும் அது அமலை தடுக்க மாட்டாது. ஆனால் காஃபுக்கும் ருப்பவுக்கும் பின்னால் மா சேர்க்கப்பட்டால் பெரும்பாலும் அமல் பாத்திலாகிவிடும். அந்த மாவுக்கு நாங்கள் ஜாயிதத்துன் காஃபத்துன் அனில் அமலி, ஜாயிதான அதே போன்று அமலை விட்டும் தடுக்கக்கூடிய மா என்று சொல்லுவோம். இவ்வாறு அமல் தடுக்கப்படக்கூடிய நேரத்திலே அவைகள் நேரடியாக இஸ்ம்களுக்கு ஜரு செய்யாமல் ஜும்லாக்களிலே தான் நுழையும். உதாரணமாக ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ்கானு முஸ்லிமீன். அதே போல முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சில கவிதைகளை சொல்கின்றார்கள். அஹுன் மாஜிதுன் லம் யுஹ்ஸினி யௌம மஷ்ஹதி
கமா சைஃபு அம்ரின் லம் குன்ஹு மதாரிபுஹு. அதே நேரம் சில வேளை அமலை தடுக்காமல், ஏற்கனவே பா மின் அன்னுக்கு சேர்ந்ததை போன்று அமலை தடுக்காமல் அதுக்கு பின்னால் அமலும் செய்யப்பட்டும் வரும். இந்த இரண்டு வகையான விடயங்களுக்கும், அதாவது இந்த காஃபும் ருப்பவும் அதுக்கு பின்னால் மா சேர்ந்தால் பெரும்பாலும் அமல் தடுக்கப்படும், சில வேளை அமல் செய்யப்பட்டதாக வரும் என்பதற்கு சில கவிதைகளை உதாரணமாக கூறுகின்றார்கள். அது இன்ஷா அல்லாஹ் நாம் கிதாபை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அதனுடைய கருத்தையும் அதனுடைய ஏராபை நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக இந்த ஜருடைய பாடம் சம்பந்தமாக சில விடயங்களை பார்ப்போம். முதலாவது, ஜரு செய்யப்படக்கூடிய அந்த இஸ்ம் முஃப்ரதான இஸ்மாகவும் வரலாம் அல்லது முஅவ்வலான இஸ்மாகவும் வரலாம். தஹப்து மினல் பைத்தி இலல் மஸ்ஜிதி என்பதிலே மஜ்ரூர் ஒரு முஃப்ரதான இஸ்மாக வந்திருக்கின்றது. அதே போன்று அலிம்து பி அன்னக காயிமுன், அலிம்து பி அன்னக காயிமுன், இந்த வசனத்திலே பாவுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த அன்னக காயிமுன் என்ற அந்த வசனம் மஸ்தராக தாவீல் செய்யப்பட்டுதான் மஜ்ரூராக வந்திருக்கின்றது. எனவே மஜ்ரூராக வரக்கூடியது முஃப்ரதான ஒரு இஸ்மாகவும் வரலாம் அல்லது இஸ்முன் முஅவ்வலுன் தாவீல் செய்யப்பட்ட ஒரு ஜும்லாவிலிருந்து தாவீல் செய்யப்படக்கூடிய ஒரு இஸ்மாகவும் வரலாம். இரண்டாவது விடயம், ஹர்ஃபுகளை கொண்டு ஜெரு செய்யப்படக்கூடியவைகளை பொறுத்தவரையில் ஜெரு செய்த ஆமில் அந்த ஹர்ஃப் தான். தஹப்து மினல் பைத்தி இலல் மஸ்ஜிதி என்ற வசனத்தில் அல் பைத்தி அல் மஸ்ஜிதி என்ற இரண்டு சொற்களுக்குமே ஜெரு செய்தது அந்த மின் இலா என்ற இரண்டு ஹர்ஃபுகளும் தான். அதே போன்று அல் மஜ்ரூரு பில் இலாஃபத்தி, இலாஃபத்தை கொண்டு ஜெரு செய்யப்படக்கூடியவைகளிலே ஜெரு செய்தது அந்த முலாஃப். முஹம்மதுன் ரசூலுல்லாஹி என்ற அந்த வசனத்திலே ரசூலு என்ற முலாஃப் தான் அல்லாஹி என்ற அந்த முலாஃப் இலைஹிக்கு ஜெரு செய்திருக்கின்றது. எனவே முலாஃப் இலைஹியினுடைய ஆமில் முலாஃப் தான். அதே போன்று அல் மஜ்ரூர் பித் தபையா, தபையத்தின் அடிப்படையிலே சிஃபத் மஜ்ரூரான மௌசூஃபை பின்பற்றியதனால் சிஃபத்துக்கு ஜெரு வந்திருக்கின்றது என்று நாம் சொன்னாலும் அந்த சிஃபத்துக்கு ஜெரு செய்ததும் மௌசூஃபுக்கு ஜெரு செய்த ஆமில் தான். மரர்து பிரஜுலின் சாலிஹின் என்ற அந்த வசனத்திலே ரஜுலின் என்ற அந்த சொல்லுக்கு எவ்வாறு ஜெருடைய ஹர்ஃபு ஜெரு செய்திருக்கின்றதோ அதே போன்றுதான் சாலிஹின் என்ற அந்த சிஃபத்து அந்த தாபியுக்கும் ஜெரு செய்தது அந்த பாதான். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் மத்பூவுக்கு எது ஜெரு செய்திருக்கின்றதோ அதேதான் தாபியுக்கும் ஜெரு செய்திருக்கின்றது. இந்த விடயத்திலே சில கருத்து பரிமாற்றங்கள் இமாம்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது. சுருக்கமாக நாம் இவ்வாறு விளங்கிக் கொள்ளலாம். அடுத்ததான் இந்த ஜருடைய ஹர்ஃபுகளுக்கு ஹுரூஃபுல் ஜர் என்றும் சொல்லப்படும், ஹுரூஃபுல் இலாஃபத்தி, ஹுரூஃபுஸ் சிஃபாத்தி என்று வேறு இரண்டு பேர்களும் இருக்கின்றன. அடுத்ததாக முசன்னிஃப் ரஹிமுல்லா அவர்கள் ஜருடைய ஹர்ஃபுகளினுடைய வரிசையிலே ஹாஷா, அதா, ஹலா இந்த மூன்று ஹர்ஃபுகளையும் சொல்லவில்லை. அல்லாஹு அலம் ஏற்கனவே பாபுல் இஸ்திஃப்னாவிலே அதனை ஏற்கனவே கூறப்பட்டிருப்பதனால் இந்த பாடத்திலே கூறாமல் இருந்திருக்கலாம். இந்த ஹர்ஃபுகள் இல்லாமல் வேறு சில ஹர்ஃபுகளையும் ஜருடைய ஹர்ஃபுகளாக சொல்லப்படுவதுண்டு. அவைகளிலே கருத்து முரண்பாடுகளும் இருக்கின்றன. ஒன்று லஅல்ல, லஅல்ல என்ற சொல் உகைல் என்ற கோத்திரத்தினர் ஜருடைய ஹர்ஃபாக சொல்கின்றார்கள். அதே போன்று லௌலா என்ற சொல் லமீர் அதுக்கு பின்னால் வருமாக இருந்தால் லௌலாஹு, லௌலாக்க அடிப்படையிலே லௌலா அந்த என்று லமீர் முன்ஃபசிலாகத்தான் வரும். சில வேளை லௌலாஹு, லௌலாக்க என்று லமீர் சேர்க்கப்படுமாக இருந்தால் ஜருடைய ஹர்ஃபாக சொல்கின்றார்கள். அதே போன்று ஹுதைல் என்ற கோத்திரத்தினுடைய லுகாவிலே மத்தா என்ற சொல்லையும் ஜருடைய ஹர்ஃபாக பிரயோகிப்பார்கள். இறுதியாக தலீலுக்காக நாம் பிரயோகிக்கக்கூடிய கை என்ற சொல், இந்த கை என்ற சொல்லை நாம் அவாமில் என்ற கிதாபிலே படிக்கின்ற பொழுது நாம் இரண்டு விதமாக பார்த்தோம். ஒன்று, இந்த கை என்ற சொல்லுக்கு முன்னால் ஜருடைய ஹர்ஃபை வெளிரங்கமாக அல்லது தக்தீரிலே ஏற்படுத்துவது.
லிகை அல்லது கை என்ற சொல்லுக்கு முன்னால் அடிப்படையிலே ஜெருடைய ஹர்ஃப் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே வைத்து அந்த ஜெருடைய எல்லாம் ஜெரு செய்யக்கூடிய ஹர்ஃப் என்றும், இந்த கை மஸ்தரியத்தான அதாவது பின்னால் வரக்கூடிய அந்த ஃபியாலை மஸ்தராக மாற்றி மஜ்ரூராக வைக்கக்கூடிய ஒரு சொல் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அல்லது கை என்ற சொல்லை ஜெருடைய ஹர்ஃபாக வைத்து அதற்கு பின்னால் அன்மறைந்து அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஃபியலுக்கு நஸ்பு செய்துவிட்டு மஸ்தராக மாற்றுவதாகவும் நாம் ஏற்கனவே அவாமில் கிதாபிலே பார்த்தோம். அடுத்ததாக இந்த பாடத்தில் நாம் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் முத்தஅல்லகுல் ஜார்ரி வல் மஜ்ரூர். இந்த ஜார் மஜ்ரூருடைய முத்தஅல்லக் அதனுடைய கருத்து எங்கே போய் முடியும் என்றால், முத்தஅல்லகுல் ஜார் ஜெருடைய அந்த ஹர்ஃபினுடைய கருத்து போய் முடியக்கூடிய அந்த இடம் ஒரு ஃபியலாக இருக்கலாம். ذهبت மினல் மஸ்ஜிதி, இந்த இடத்துல மின் ஹர்ஃப் ஜர்ரின் அல் மஸ்ஜிதி மஜ்ரூர் அல் ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகானி பி ذهبت, அல்லது ஃபியலுடைய அமலாக அமல் செய்யக்கூடிய ஒரு இஸ்மாக இருக்கலாம். இஸ்ம் ஃபாயில் இஸ்ம் மஃபூல் போன்ற ஃபியலுடைய அமலாக அமல் செய்யக்கூடிய இஸ்மாக இருக்கலாம். அன தாஹிபுன் இலல் மஸ்ஜிதி, இலல் மஸ்ஜிதி என்ற அந்த ஜார் மஜ்ரூருடைய அந்த கருத்து போய் முடியக்கூடிய இடம் தாஹிபுன். இந்த இரண்டு வகையான சொற்களிலேயும் தான் நேரடியாக நாம் அவருடைய முத்தஅல்லக் என்று சொல்ல, அதாவது அல் ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகானி பி ذهبت அல்லது அல் ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகானி பி தாஹிபுன் என்று சொல்லலாம். இவைகளை ஃபியால் என்று சொல்கின்ற பொழுது நாக்கிசான ஃபியால்கள் கான சார அஸ்பஹ் ஹம்சா போன்ற நாக்கிசான ஃபியல்கள், அதே போன்று ஜாமிதான ஃபியால்களிலேயும் முத்தஅல்லக் வரலாம். இதில் ஹிலாஃப் இருக்கின்றது. சரியான கருத்து அந்த வகையான ஃபியல்களிலேயும் முத்தஅல்லக் சொல்லலாம். இது தவிர ஜார் மஜ்ரூரினுடைய முத்தஅல்லக் ஹதுஃப் செய்யப்பட்டதாகவும் வரும். இவ்வாறு ஹதுஃப் செய்யப்படுகின்ற பொழுது அந்த ஜார் மஜ்ரூருக்கு முன்னால் வரக்கூடிய இஸ்ம் நக்கிராவாக இருந்தால் அந்த நக்கிராவான இஸ்முக்கு சிஃபத்தாக வரும். மாரிஃபாவாக இருந்தால் ஹாலாக வரும். உதாரணமாக கால ரஜுலுன் மினல் அன்சாரி, அன்சாரிகளில் நின்றும் உள்ள ஒரு மனிதர் சொன்னார். இந்த வசனத்தில் மினல் அன்சாரி என்ற அந்த ஜார் மஜ்ரூருக்கு முன்னால் கால என்ற ஃபியால் இருந்தாலும் அன்சாரிகளில் நின்றும் கூறினார் என்று கருத்து முடியாமல் அன்சாரிகளில் நின்றும் உள்ள ஒரு மனிதர் என்று அந்த ரஜுலை வர்ணிக்கின்றது. எனவே இந்த மினல் அன்சாரி என்ற ஜார் மஜ்ரூருக்கு முன்னால் நக்கிராவான சொல் இருப்பதனால் அல் ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகானி பி மஹ்தூஃபின் வஹுவ சிஃபத்துன். அதே போன்று இதே வசனம் காலர் ரஜுலு மினல் அன்சாரி என்று மாரிஃபாவாக சொன்னால் ஜார் மஜ்ரூருக்கு முன்னால் மாரிஃபாவான ஒரு இஸ்ம் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அல் ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகானி பி மஹ்தூஃபின் வஹுவ ஹாலுன் என்று சொல்லுவோம். இந்த மூன்று நிலைமைகள், அதாவது முத்தஅல்லகுல் ஜார் ஃபியலாக வருவது அல்லது ஃபியலுடைய அமலாக அமல் செய்யக்கூடியதாக வருவது, இறுதியாக அதுக்கு முன்னால் நக்கிரா அல்லது மாரிஃபாவான சொல் சிஃபத்தாகவோ ஹாலாக வருவதாக இல்லாமல் அந்த வசனத்தில் உள்ள கருத்தை வைத்து தான் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். உதாரணமாக ஹபருடைய இடத்திலே ஜார் மஜ்ரூர் வரும். ஜெய்துன் ஃபித்தாரி, ஜெய்து வீட்டிலே இருக்கிறார். அந்த இருக்கிறார் என்ற அந்த முத்தஅல்லக் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கின்றது. அடிப்படையிலே ஜெய்துன் முஸ்தகிருன் ஃபித்தாரி என்று இருக்கும். இவ்வாறு இஸ்ம் மௌசூலுக்கு பின்னால் சிலாவுடைய இடத்திலேயும் இந்த ஜார் மஜ்ரூர் வரும். அந்த மாதிரியான இடங்களிலே அதனுடைய முத்தஅல்லக் ஹதுஃப் செய்யப்பட்டதாக இருக்கும். இறுதியாக ஜெருடைய ஹர்ஃபுகளினுடைய கருத்துக்களை பொறுத்தவரையிலே நாம் ஏற்கனவே அவாமில் என்ற கிதாபிலே மிக விரிவாக ஜெருடைய ஹர்ஃபுகளினுடைய கருத்துக்களை பார்த்திருக்கின்றோம். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்வதை பார்ப்போம். இது பாபுல் மஹ்ஃபூலாத்தி மினல் அஸ்மாஇ, ஜெரு செய்யப்படக்கூடிய இஸ்ம்களை பற்றிய பாடம். அல் மஹ்ஃபூலாத்து ஜெரு செய்யப்படக்கூடியவைகள் சலாசத்துன் மூன்று இருக்கின்றன என்றால், மஹ்ஃபூதுன் பில் ஹர்ஃபி ஹர்ஃபுகளை கொண்டு ஜெரு செய்யப்படக்கூடியது, மஹ்ஃபூதுன் பில் இலாஃபத்தி இலாஃபத்தை கொண்டு ஜெரு செய்யப்படக்கூடியது, வத்தாபியுன் லில் மஹ்ஃபூதி மஹ்ஃபூதை அதாவது மஜ்ரூரை பின்துயரக்கூடியது. ஃபல் மஹ்ஃபூது பில் ஹர்ஃபி ஹர்ஃபுகளை கொண்டு ஜெரு செய்யப்படக்கூடியது, அது மா யுஹ்ஃபது பிமின் வ இலா வ அன் வ அலா வ ஃபி
வல்பாஇ வல்லாமி வல்காஃபி வஹத்தா வல்வாவி வத்தாஇ வருப்ப வமுத் வமுந்து இந்த ஹர்ஃபுகளை கொண்டு ஜெரு செய்யப்படக்கூடியதாகும். ஃபஸ்ஸபஅத்துல் ஊலா முதலாவது 7ம் தஜுர்ரு லாஹிர வல் முல்மர லாஹிருக்கும் ஜெரு செய்யும் முல்மருக்கும் ஜெரு செய்யும். அது நஹ்வு மின்க வமின் நூஹின் மின்க வமின் நூஹின் என்பதை போலவாகும். மின் ஹர்ஃபு ஜர்ரின் அல் காஃபு லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் ஹர்ஃபி அல்வாவு ஹர்ஃபு ஆத்திஃபின் மின் ஹர்ஃபு ஜர்ரின் நூஹின் மஜ்ரூருன். இலல்லாஹி மர்ஜிஉக்கும் நீங்கள் மீளக்கூடிய இடம் அல்லாஹின் பக்கம்தான் இருக்கின்றது. இலா ஹர்ஃபு ஜர்ரின் அல்லாஹி மஜ்ரூருன் அல்ஜாரு வல் மஜ்ரூரு முத்தஅல்லிகானி பிமஹ்தூஃபின் வஹுவ ஹபருன் முகத்தமுன். மர்ஜிஉ முப்ததஉன் முஅக்கருன் வ அலாமத்து ரஃப்இஹி தம்மு ஆகிரிஹி வஹுவ முதாஃபுன் கும் லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இலாஃபதி. இலைஹி மர்ஜிஉக்கும் ஜமீஅன் நீங்கள் அனைவரும் மீளுவது அவனிடத்தில்தான். இந்த வசனத்திலேயும் இலா ஹர்ஃபு ஜர்ரின் அல் ஹாஉ லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் ஹர்ஃபி அல் ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகான பிமஹ்தூஃபின் வஹுவ ஹபருன் முகத்தமுன் மர்ஜிஉ முப்ததஉன் முஅக்கருன் முதாஃப் கும் லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இலாஃபதி ஜமீஅன் ஹாலுன். லதர்கபுன்ன தபகன் அன் தபகின் இதிலே அல்லாமு தாஹிலத்துன் ஃபி ஜவாபி கஸமின் தர்கபுன்ன ஃபிஅலுன் முதாரிஉன் மர்ஃபூஉன் லிதஜர்ருதிஹி அனின் நாசிபி வல் ஜாசிம் நாசிப் ஜாசிம் இல்லாததனால் ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. வ அலாமத்து ரஃப்இஹி அது ரஃபு செய்யப்பட்டதற்கான அடையாளம் சுபூத்துன் நூனில் மஹ்தூஃபதி தக்ஃபீஃபன் இலகுபடுத்துவதற்காக வேண்டி ஹது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நூன் தரிப்பட்டிருப்பதாகும். அடிப்படையிலே லதர்கபூனன்ன என்று இருக்கும். தக்கீதுடைய நூன் வந்திருப்பதனால் ஏற்கனவே ஃபியாலிலே இருக்கக்கூடிய அந்த நூன் லேசிக்காக வேண்டி ஹது செய்யப்பட்டிருக்கின்றது. வாவுல் ஜமாஅத்தில் மஹ்தூஃபத்து தௌகீதுடைய நூன் வந்ததனால் ஹது செய்யப்பட்ட அந்த ஜம்முடைய வாவு லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ரஃப்இன் ஃபாயிலுன் அடிப்படையிலே லதர்கபூனன்ன என்று இருக்கும். தபகன் மஃஊலுன் பிஹி அன் ஹர்ஃபு ஜர்ரின் தபகின் மஜ்ரூர் அல்ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகானி பிமஹ்தூஃபின் வஹுவ சிஃபத்துன் தபகன் என அந்த சொல்லுக்கு சிஃபத்தாக வந்திருக்கின்றது. ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு ரதிய ஃபிஅலுன் மாதின் மப்னியுன் அலல் ஃபத்ஹி அல்லாஹு ஃபாயிலுன் அன் ஹர்ஃபு ஜர்ரின் ஹும் லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் அல்ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகானி பி ரதிய அல்வாவு ஹர்ஃபு ஆத்திஃபின் ரது ஃபிஅலுன் மாதின் வாவுல் ஜமாஅத்தி லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ரஃப்இன் ஃபாயிலுன் அன் ஹர்ஃபு ஜர்ரின் அல்ஹாஉ லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் அல்ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகானி பி ரது. வஅலைஹா வஅலல் ஃபுல்கி துஹ்மலூன வஅலைஹா அவைகளின் மீதும் அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த கால்நடைகளின் மீதும் வஅலல் ஃபுல்கி கப்பல்களின் மீதும் துஹ்மலூன நீங்கள் சுமந்து செல்லப்படுவீர்கள். அல்வாவு அலா ஹஸபி மா கபில் அலா ஹர்ஃபு ஜர்ரின் ஹா லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் அல்ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகானி பிமா கபில் முன்னாலுள்ள அந்த வசனத்திலே அதனுடைய முத்தஅல்லக் இருக்கின்றது. அல்வாவு ஹர்ஃபு ஆத்திஃபின் அலா ஹர்ஃபு ஜர்ரின் அல் ஃபுல்கி மஜ்ரூருன் அல்ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகானி பி துஹ்மலூன துஹ்மலூன ஃபிஅலுன் முதாரிஉன் மஜ்ஹூலுன் மர்ஃபூஉன் லிதஜர்ருதிஹி அனின் நாசிபி வல் ஜாசிம் வ அலாமத்து ரஃப்இஹி சுபூத்துன் நூனி வ வாவுல் ஜமாஅத்தி லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ரஃப்இன் நாயிபுன் அனில் ஃபாயிலி. வ ஃபில் அர்தி ஆயாத்துன் ஃபி ஹர்ஃபு ஜர்ரின் அல் அர்தி மஜ்ரூருன் அல்ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகான பிமஹ்தூஃபின் வ ஹபருன் முகத்தம் ஆயாத்துன் முப்ததஉன் முஅக்கருன். வ ஃபீஹா மா தஷ்தஹீஹில் அன்ஃபுசு ஃபி ஹர்ஃபு ஜர்ரின் ஹா லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் அல்ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகான பிமஹ்தூஃபின் வஹுவ ஹபருன் முகத்தமுன் மா இஸ்முன் மௌசூலுன் ஃபி மஹல்லி ரஃப்இன் முப்ததஉன் முஅக்கருன். தஷ்தஹி ஃபிஅலுன் முதாரிஉன் மர்ஃபூஉன் வ அலாமத்து ரஃப்இஹி தம்மத்துன் முகத்தரத்துன் அலல் யாஇ மனஅ மின் ظுஹூரிஹா அல் இஸ்திஸ்காலு லிஅன்னஹு ஃபிஅலுன் முதாரிஉன்
முஅத்தல்லுல் ஆஹிரி பில் யாஇ والهاء ضمير متصل في محل نصب مفعول به مقدم الأنفس فاعل مؤخر آمنوا بالله آمنوا فعل ماض مبني على الضم وواو الجماعة ضمير متصل في محل رفع فاعل الباء حرف جر الله مجرور الجار والمجرور متعلقان بآمنوا آمنوا به என்பதனுடைய இராபும் அதே போன்றுதான் வரும். லில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி அல்லாஹ் ஹர்ஃபு ஜர்ரின் அல்லாஹி மஜ்ரூர் அல்ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகான் பிமஹ்தூஃபின் வ கபருன் முகத்தமுன் மா இஸ்முன் மௌசூலுன் ஃபி மஹல்லி ரஃபஇன் முப்ததஉன் முஅக்கர் ஃபி ஹர்ஃபு ஜர்ரின் அஸ்ஸமாவாத்தி மஜ்ரூர் அல்ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகான் பிமஹ்தூஃபின் வ ஹுவ ஸிலத்துன் லில் மௌசூல் லஹு மாஃபிஸ் சமாவாத்தி என்பதனுடைய இராபும் அதே போன்றுதான் வரும். வஸ்ஸபஅத்துல் அஹீரத்து இறுதி ஏழும் தஹ்தஸ்ஸு பில் லாஹிரி லாஹிருக்கு குறிப்பாகும். வலா ததுஹுலு அலல் முத்மரி முத்மரிலே அவைகள் நுழைய மாட்டாது. ஃபமின்ஹா அவைகளில் உள்ளதுதான் மா லா யஹ்தஸ்ஸு பிலாஹிரின் பிஐனிஹி ஒரு லாஹிருக்கென்றே குறிப்பாகாதவைகள் ஒரு லாஹிருக்கென்றே குறிப்பாகாதவைகள் அவைகளில் உள்ளதாகும். அதாவது எல்லா லாஹிரிலும் வரும். வஹு அது அல் காஃபு வஹத்தா வல் வாவு இவைகளாகும். அது நஹ்வு வர்ததன் கத்திஹானி என்பதை போன்று வஸைதுன் கல் அசதி என்பதையும் போன்று. வகத் ததுஹுலு சிலவேளை அது நுழையும், அதாவது அல் காஃப் நுழையும், அலல் லமீரி லமீரிலே நுழையும், ஃபி தரூரத்தி ஷியரி கவிதைகளினுடைய அந்த தரூரத் அந்த வஸ்னை ஒழுங்குபடுத்துவதற்காக வேண்டி சிலவேளை நுழையலாம். வனஹ்வு ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ரி என்பதை போலவாகும். வகௌலிஹிம் அகல்துஸ் ஸமகத ஹத்தா ரஸிஹா பில் ஜர்ரி ஜர் செய்வதை கொண்டு அகல்துஸ் ஸமகத ஹத்தா ரஸிஹா என்பதையும் போன்று. வனஹ்வு வல்லாஹி வர்ரஹ்மானி என்பதையும் போலவாகும். வமின்ஹா மேலும் அவைகளில் உள்ளதாகும் மா யஹ்தஸ்ஸு பில்லாஹி வரப்பின் அல்லாஹ் ரப்பு என்ற இந்த இரண்டு சொற்களுடனும் குறிப்பானது முலாஃபன் லில் காபதி அவுலியா இல் முத்தக்கல்லிம் காபாவுடன் இலாஃபத் செய்யப்பட்ட நிலையில் அல்லது முத்தக்கல்லிமுடைய யாவுடன் இலாஃபத் செய்யப்பட்ட நிலையில் வரக்கூடிய ரப் என்ற சொல்லுடனும் அல்லாஹ் என்ற சொல்லுடனும் குறிப்பானது. வஹு அத்தா அது தாவாகும். அது நஹ்வு தல்லாஹி தரப்பில் காபதி தரப்பி என்பதை போன்று. வனதர மிகவும் அரிதாகிவிட்டது தர்ரஹ்மானி வ தஹியாத்திக என்பது மிகவும் அரிதாகிவிட்டது. ஒமின்ஹா மேலும் அவைகளில் உள்ளதாகும், அதாவது லாஹிருக்கு மாத்திரம் ஜரு செய்யக்கூடியவைகளில் உள்ளதாகும். மா யஹ்தஸ்ஸு பிஸ் ஸமானி காலத்துக்கு குறிப்பானவைகள். வஹு அது முத் வ முன்து முத்தும் முந்துமாகும். அது நஹ்வு மா ரஅய்துஹு முன்து யௌமில் ஜுமாத்தி அவு முத் யௌமைனி என்பதை போன்று. ஒமின்ஹா மேலும் அவைகளில் உள்ளதாகும் மா யஹ்தஸ்ஸு பின் நக்கிராத்தி காலிபன் பெரும்பாலும் நக்கிராவுக்கு மாத்திரம் குறிப்பாக கூடியவைகள். வஹுவ அது ருப்ப என்ற சொல்லாகும். அது நஹ்வு ருப்ப ரஜுலின் ஃபித்தாரி என்பதை போன்று. வகத் ததுஹுலு சிலவேளை அது நுழையும், ருப்ப நுழையும், அலா தமீரின் ஒரு தமீரிலே நுழையும். அந்த தமீர் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் காயிபின் காயிபான தமீர், முலாசிமின் லில் இஃப்ராதி வத் ததுகீரி இஃப்ராதையும் ததுகீரையும் பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய, அதாவது முஃப்ரதாகவும் முதக்கராகவும் வரக்கூடிய ஒரு தமீர் ருப்பஹு என்று வரும். வத்தஃப்சீரி பிதமீஸின் பஅதஹு அதுக்கு பின்னால் ஒரு தமீஸை கொண்டு தெளிவுபடுத்துவதை கொண்டும், முதாபிகின் லில் மஅனா அந்த கருத்துக்கு பொருத்தமாக வரக்கூடிய ஒரு தமீஸை கொண்டு தெளிவுபடுத்துவதை கொண்டும் பற்றி பிடித்து கொண்டதாக இருக்கும். ருப்பஹு என்று வருமாக இருந்தால் அந்த ஹாவின் மூலமாக எது நாடப்பட்டிருக்கின்றது என்று ஒரு தம்மீஸை கொண்டு தெளிவுபடுத்தப்படும். அது நஹ்வு ருப்பஹு ஃபித்யத்தன் என்பதை போன்று. இது ஒரு கவிதையினுடைய ஆரம்ப பகுதி. அதனுடைய முழுமையான பகுதி ருப்பஹு ஃபித்யத்தன் தஅவுது இலாமா யூரிசுல் மஜ்த தாஇபன் ஃபஅஜாபு. ருப்பஹு ஃபித்யத்தன் எத்தனையோ வாலிபர்கள், தஅவுது இலாமா யூரிசுல் மஜ்த கண்ணியத்தை உண்டாக்கக்கூடியவைகளின் பக்கம் நான் அவர்களை அழைத்தேன். தாஇபன் எப்போதும் கண்ணியத்தை உண்டாக்கக்கூடியவைகளின் பக்கம் அழைத்தேன். ஃபஅஜாபு அவர்களும் அதற்கு பதிலளித்தார்கள்.
வகத் துஹதஃபு ருப்பவை சில வேளை ஹது செய்யப்பட்டு வயபகா அமலுஹா பாதல் வாவி அதனுடைய அமல் வாவுக்கு பின்னால் தரிப்படும். அது ககௌலிஹி அவருடைய அந்த புலவருடைய சொல்லை போன்று வலைலின் கமௌஜில் பஹ்ரி அர்ஹா சுதூலஹு அலைய பி அன்வாஇல் ஹுமூமி லியபுதலி. வலைலின் எத்தனையோ இரவுகள், கமௌஜில் பஹரி கடல் அலைகளைப் போன்ற எத்தனையோ இரவுகள், அர்ஹா சுதூலஹு அலைய தன்னுடைய திரைகளை என் மீது விரித்துவிட்டன, தொங்கவிட்டன, பி அன்வாஇல் ஹுமூமி பல வகையான கவலைகளை கொண்டு, லியபுதலிய சோதிப்பதற்காக வேண்டி. இந்த வசனத்திலே ருப்பவை ஹது செய்துவிட்டு வலையிலின் என்ற அந்த வாவை சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த வசனத்திலே அல் வாவு வாவு ருப்ப, லைலின் என்பது முபத்ததஉன் மர்ஃபூஉன் பிதம்மத்தின் முகத்தரத்தின் அலா ஆஹிரிஹி. அல் காஃப் ஹர்ஃபு ஜர்ரின் மௌஜி மஜ்ரூருன் முதாஃப் அல் பஹ்ரி முதாஃபுன் இலைஹி. அல் ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகான் பிமஹ்தூஃபின் வஹுவ சிஃபத்துன். அர்ஹா ஃபிஅலுன் மாதின் وفاعله مستتر فيه جوازا تقديره هو سدول مفعول به مضاف والهاء ضمير متصل في محل جر بالإضافة. الفعل والفاعل جملة فعلية خبرية والجملة இந்த ஜும்லா அர்ஹா சுதூலஹு என்ற அந்த ஜும்லா ஹபருன் அதாவது லைலின் என்ற முபத்ததாவுக்கு ஹபராக வரும். அலா ஹர்ஃபு ஜர்ரின் வல் யாஉ ضمير متصل في محل جر. الجار والمجرور متعلقان بأرخاء. الباء حرف جر أنواع مجرور مضاف. الهموم مضاف إليه. اللام حرف جر يبتلي فعل مضارع منصوب بأن مضمرة جوازا وعلامة نصبه فتحة ظاهرة في آخره وفاعله ضمير مستتر فيه جوازا. وبعد الفاء كثيرا அதிகமாக ஃபாவுக்கு பின்னால் அதனுடைய அமல் தரிப்படும். அது ககௌலிஹி அவருடைய சொல்லை போன்று ஃபமிஸ்லிகி ஹுபுலா உன்னை போன்ற எத்தனையோ கர்ப்பிணி பெண்கள், கத் தரக்து நான் இரவில் வந்திருக்கின்றேன், வமுருதியை உன்னை போன்ற எத்தனையோ பாலூட்டும் தாய்மார்கள், ஃபஅல்ஹைதுஹா நான் அவளை திசை திருப்பி விட்டிருக்கிறேன், அன்தி தமாஇம தாயத்துடையவனை விட்டும் அதாவது அந்த குழந்தையை விட்டும், முஹவ்வலி ஒரு வயது பூர்த்தியான அந்த குழந்தையை விட்டு நான் அவளை திசை திருப்பி இருக்கின்றேன். அல்ஃபாவு ஹர்ஃபுன் நாஇபுன் அன் ருப்பவுக்கு பகரமாக வரக்கூடிய ஒரு ஹர்ஃபு. மிஸ்லி முபத்ததஉன் முதாஃபுன் வல் காஃபு லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இதாஃபதி. ஹுபுலா என்பது பதலுன் மிஸ்லிக் என்ற சொல்லிலிருந்து بدل. قد تركت قد حرف تحقيق. تركت فعل ماض مبني على السكون والتاء ضمير متصل في محل رفع فاعل. الفعل والفاعل جملة فعلية خبرية والجملة خبر. الواو حرف عطف مرضع معطوف. فألهيتها الفاء حرف عطف. ألهيت فعل ماض مبني على السكون والتاء ضمير متصل في محل رفع فاعل. هاء ضمير متصل في محل نصب مفعول. عن حرف جر ذي مجرور مضاف. تمائم مضاف إليه. الجار والمجرور متعلقان بألهيت. محولي என்பது صفة لذي تمائم. وبعد بل قليلا குறைவாக பல்லுக்கு பின்னாலும் அதனுடைய அமல் தரிபடும். அது ககௌலிஹி பல் மஹ்மஹின் கத்தாஅத்து பஅத மஹ்மஹின். பல் மஹ்மஹின் மாறாக எத்தனையோ தொலை தூரங்கள். மஹ்மஹ் என்பது மஃபாசத்துன் தொலை தூரங்கள். கத்தாஅத்து பஅத மஹ்மஹின் ஒரு தொலை தூரத்துக்கு பின்னால் கடந்திருக்கின்றேன், நீண்ட தூர பயணம் நான் சென்றிருக்கின்றேன் என்ற கருத்திலே சொல்லப்படுகின்றது. வபிதூனிஹின்ன இவைகள் இல்லாமல், வாவோ ஃபாவோ பல்லோ இல்லாமலும் அமல் தரிப்படும். அகல்ல மிகவும் குறைவானதாக தரிப்படும். அது ககௌலிஹி அந்த புலவருடைய சொல்லை போன்று ரஸ்மி தாரின் வகஃப்து ஃபி தலலிஹி கித்து அக்தில் ஹயாத்த மின் ஜலலிஹி. ரஸ்மி தாரின் வீட்டினுடைய எத்தனையோ அடையாளங்கள்,
வகஃப்து ஃபி தலலிஹி, அதனுடைய சிதிலங்களிலே, அது எஞ்சி இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே நான் நின்றிருக்கின்றேன். கித்து அக்தில் ஹயாத்த, நான் இந்த வாழ்க்கையை கழிப்பதற்கு நெருங்கிவிட்டேன். மின் ஜலலிஹி, அதற்காகவே என்னுடைய வாழ்க்கையை கழிக்க நெருங்கிவிட்டேன். இந்த வசனத்திலே ரஸ்மி என்பது முபுத்ததஉன் மர்ஃபூஉன் பிதம்மத்தின் முகத்தரத்தின் அல ஆஹிரிஹி முதாஃபுன் தாரின் முதாஃபுன் இலைஹி வகஃப்து ஃபிஅலுன் மாதின் மப்னி அல சுகூனி வத்தாஉ தமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ரஃபஇன் ஃபாயிலுன் ஃபி ஹர்ஃபு ஜர்ரின் தலலி மஜ்ரூருன் முதாஃப் வல்ஹாஉ தமீர் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் முதாஃபுன் இலைஹி. வத்துசாது மா அதிகரிக்கப்படும், கசீரன் அதிகமாக அதிகரிக்கப்படும், பஅத மின் வஅன் வல் பா, இந்த 3 ஹர்ஃப்களுக்கு பின்னால் அதிகரிக்கப்படும். ஃபலா தகுஃபுஹுன்ன அன் அமலில் ஜர்ரி, ஜர்ருடைய அமலை விட்டும் அவைகளை அது தடுக்க மாட்டாது. அது நஹ்வு மிம்மா ஹதீஆத்திஹிம் அம்மா கலீலின் ஃபபிமா நக்திஹிம் என்பதை போன்று, மிம்மா ஹதீஆத்திஹிம் என்பதை பொறுத்தவரையிலே மின் ஹர்ஃபு ஜர்ரின் மா சிலத்துன் லித்தஅக்கீத், குர்ஆன் வசனம் என்பதனால் சிலத்துன் லித்தஅக்கீத் என சொல்லுவோம். குர்ஆன் வசனம் அல்லாதவைகளில் வந்தால் ஜாயிதத்துன் என்று சொல்லுவோம். ஹதீஆத்தி மஜ்ரூருன் முதாஃப், ஹும் லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின். அதே போன்று அன் ஹர்ஃபு ஜர்ரின் மா சிலத்துன் லித்தஅக்கீத் கலீலின் மஜ்ரூர். ஃபபிமா நக்திஹிம் என்பதிலேயும் அல்ஃபாவு அலா ஹஸபி மா கபில், அல்பாவு ஹர்ஃபு ஜர்ரின் மா சிலத்துன் லித்தஅக்கீத் நக்தி மஜ்ரூருன் முதாஃப், ஹும் லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் முதாஃபுன் இலைஹி. வத்துஸாது, மேலும் அது அதிகரிக்கப்படும், மா அதிகரிக்கப்படும், பஅதல் காஃபி வ ருப்ப, காஃபுக்கும் ருப்பவுக்கும் பின்னால் அதிகரிக்கப்படும். வல் காலிபு, பெரும்பாலும், அன் தகுஃபஹுமா அனில் அமலி, அமலை விட்டும் அவ்விரண்டையும் அது தடுப்பதாகும். காஃபையும் ருப்பையையும் அமல் செய்யாமல் மா தடுக்கும். ஃபயதுகுலானி ஹீனஇதின், அந்த நேரத்திலே அவ்விரண்டு நுழையும். அலல் ஜுமலி, ஜும்லாக்களிலே நுழையும். ககௌலிஹி, அந்த புலருடைய சொல்லை போன்று. அஹுன் மாஜிதுன் லம் யுஹ்ஸினி யௌம மஷ்ஹதி கமா சைஃபு அம்ரின் லம் தஹுன்ஹு மதாரிபுஹு. அஹுன் மாஜிதுன், சங்கையான சகோதரன், லம் யுஹ்ஸினி யௌம மஷ்ஹதின், யுத்தத்துடைய அந்த நாளிலே என்னை இழிவுபடுத்தவில்லை. கமா சைஃபு அம்ரின், அம்ருடைய வாள், லம் தஹுன்ஹு மதாரிபுஹு, அந்த வாளினுடைய முனைகள் அவனுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தவில்லை அல்லது மோசடி செய்யவில்லை என்பதை போன்று. இந்த வசனத்தில் அஹுன் முபுத்ததஉன், மாஜிதுன் சிஃபத்துன், லம் ஹர்ஃபு ஜஸ்மின், யுஹ்ஸி ஃபிஅலுன் முதாரிஉன் மஜ்ஸூமுன் பிலம், வஅலாமத்து ஜஸ்மிஹி ஹத்ஃபு ஹர்ஃபில் இல்லத்தி மின் ஆஹிரிஹி வஹுவல் யாஉ, அந்நூனு நூனுல் விகாயத்தி, வல் யாஉ தமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி நஸ்பின் மஃஊலுன் பிஹி. வஃபாயிலுஹு, அதனுடைய ஃபாயில், முஸ்தத்திருன் ஃபீஹி ஜவாஸன் தக்தீருஹு ஹுவ. யௌம என்பது மஃஊலுன் ஃபீஹி முதாஃபுன், மஷ்ஹதின் முதாஃபுன் இலைஹி. அல்காஃப் ஹர்ஃபு ஜர்ரின் மா ஜாயிதத்துன் காஃபத்துன் அனில் அமலி, ஜாயிதாகவும் அமலை விட்டும் தடுக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. லா மஹல்ல லஹா மினல் யாராப், யாராபிலே எந்த விதமான மஹல்லும் அதற்கு இல்லை. சைஃபு முபத்ததவுன் முதாஃபுன் அம்ரின் முதாஃபுன் இலைஹி. லம் ஹர்ஃபு ஜஸ்மின், தஹுன் ஃபிஅலுன் முதாரிஉன் மஜ்ஸூமுன் பிலம், வஅலாமத்து ஜஸ்மிஹி சுகூனு ஆஹிரிஹி, வல் ஹாஉ தமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி நஸ்பின் மஃஊலுன் பிஹி. மதாரிபு ஃபாயிலுன் முஅக்கருன் முதாஃப், வல் ஹாஉ தமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இதாஃபத்தி. இந்த வசனத்திலே காஃபுக்கு பின்னால் மா சேர்ந்திருப்பதனால் அது ஒரு ஜும்லாவிலே நுழைந்திருக்கின்றது, ஜும்லா இஸ்மியாவிலே நுழைந்திருக்கின்றது. சைஃபு அம்ரின் என்பது முபத்ததஉன், லம் தஹுன்ஹு மதாரிபுஹு என்ற அந்த ஜும்லா ஃபிஅலியா சைஃப் என்ற முபத்ததாவுக்கு ஹபராக இருக்கின்றது. வகௌலிஹி, மேலும் அவருடைய சொல்லை போன்று. வருப்பமா அவ்ஃபைது ஃபி அலமின், சிலவேளை நான் மலையிலே ஏறியிருக்கிறேன். தர்ஃபஅன் ஸௌபி, என்னுடைய ஆடையை உயர்த்திவிடும். ஷிமாலாத்துன், காற்றுகள் என்னுடைய ஆடையை உயர்த்திவிடும்.
ருப்ப ஹர்ஃபு தக்லீலின் ஷபீஹுன் பிஸ்ஸாயித் மா ஜாயிதத்துன் காஃபத்துன் அனில் அமலி லா மஹல்ல லஹா மினல் இஅராபி அவ்ஃபைத்து ஃபிஅலுன் மாதின் மப்னியுன் அலஸ் சுகூனி வத்தாவு தமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ரஃபஇன் ஃபாயிலுன் في حرف جر علم مجرور متعلقان بأوفيت ترفعا فعل مضارع مبني على الفتح لاتصاله بنون التوكيد الخفيفة ثوب مفعول مقدم مضاف والياء ضمير متصل في محل جر بالإضافة شمالات فاعل مؤخر وقد لا تكفهما மேலும் சில வேளை அவ்விரண்டையும் அது தடுக்க மாட்டாது. அதாவது அந்த மா காஃபையும் ருப்பவையும் அமலை விட்டும் தடுக்க மாட்டாது, அதாவது அமல் செய்யும். ககௌலிஹி அந்த புலவருடைய சொல்லை போன்று ருப்பமா தர்பத்தின் பிசைஃபின் சகீலின் பைன புஸ்ரா வதஅனத்தின் நஜிலாஅ வருப்பமா தர்பத்தின் பிசைஃபின் சகீலின் கூர்மையான வாளினால் எத்தனையோ வெட்டுக்கள் அடிகள் பைன புஸ்ரா புஸ்ரா என்ற ஊருக்கு மத்தியிலே வதஅனத்தின் நஜிலாஅ விசாலமான எத்தனையோ குத்துக்கள் அல்லது தாக்குதல்கள். இந்த வசனத்தில் ருப்ப ஹர்ஃபு தக்லீல் ஷபீஹும் பிஸ்ஸாயிதி மா ஜாயிதத்துன் கைரு காஃபத்தின் அனில் அமல் தர்பத்தின் முப்ததஉன் அல்பாவ் ஹர்ஃபு ஜர்ரின் சைஃபின் மஜ்ரூருன் முத்தஅல்லிகான் பிதர்பத்தின் சகீலின் சிஃபத்துன் பைன ظرفٌ முதாஃபுன் புஸ்ரா முதாஃபுன் இலைஹி அல்வாவ் ஹர்ஃப் ஆத்திஃபின் தஅனத்தின் மஅதூஃபுன் நஜ்லாஅ சிஃபத்துன் வகௌலிஹி மேலும் அந்த புலவருடைய சொல்லையும் போன்று வனன்சுரு மௌலானா வனஅலமு அன்னஹு கமன்னாசி மஜ்ரூமுன் அலைஹி வஜாரிமு வனன்சுரு மௌலானா எங்களுடைய தலைவருக்கு நாங்கள் உதவி செய்வோம், வனஅலமு நாங்கள் அறிந்திருக்கும் நிலையிலேயே, அன்னஹு நிச்சயமாக அவர், கமன்னாசி ஏனைய மனிதர்களைப் போன்று, மஜ்ரூமுன் அலைஹி குற்றம் இழைக்கப்பட்டவராகவும், வஜாரிமு குற்றம் செய்யக்கூடியவராகவும் இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொண்டுமே. வேறு சில ரிவாயத்துகளிலே மஜ்ரூமுன் அலைஹி வஜாரிமு என்பதற்கு பகரமாக மظ்லூமுன் அலைஹி வலாலிமு என்று வந்திருக்கின்றது. வனன்சுரு மௌலானா அல்வாவு ஹர்ஃபு அத்ஃபின் நன்சுரு ஃபிஅலுன் முதாரிஉன் மர்ஃபூஉன் வஃபாயிலுஹு ضمீருன் முஸ்தத்திருன் ஃபீஹி வுஜூபன் மௌலா மஃஊலுன் பிஹி வஅலாமத்து நஸ்பிஹி ஃபத்ஹத்துன் முகத்தரத்துன் அலல் அலிஃபி منع من ظهورها التعذر لأنه اسم مقصور نا ضمير متصل في محل جر بالإضافة الواو للحال نعلم فعل مضارع وفاعله ضمير متصل فيه وجوبا أن حرف توكيد الهاء ضمير متصل في محل نصب اسم أن الكاف حرف جر ما زائدة غير كافة الناس مجرور الجار والمجرور متعلقان بمحذوف وهو حال مجروم خبر على حرف جر الهاء ضمير متصل في محل جر الواو حرف عطف جارم معطوف. இதுதான் அல் மஜ்ரூரு பில் ஹர்ஃபை பற்றிய சுருக்கமான விடயங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.